இன்றைய சமையல் சுட சுட சாதம், முருங்கைக்கீரை சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பாருக்கு முருங்கைக்கீரையை நெய்யில் துவட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சாம்பார் ப்ளெயின் சாம்பார் வச்சு அது ஆறின உடனே அது ஆறின உடனே அதில் போட்டு இப்படி கலந்து விட்டுக்கிட்டிங்கன்னா தேவையான அளவு திட்டமாக நல்லா இந்த மாதிரி பச்சை கலராகவே இருக்கும். கீரை பாருங்கள், பச்சை கலராகவே இருக்குது. இது நூக்கல் மொச்சக்காய் போட்டு வறுவல், அவரைக்காய் பொரியல், ரசம், முருங்கை ஈர்க்கு போட்ட சூப், பெப்பர் பவுடர் சால்ட்டு போட்டு குடிக்க வேண்டியது தான் வடிகட்டி. பொரியல், ரசம், சாதம், நூக்கல் மொச்சக்காய் போட்ட வறுவல், முருங்கைக்கீரை சாம்பார். வணக்கம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள். வணக்கம்.